அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை வேளையில் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் படித்த ஒரு ஐந்துணையாவது என்ற புத்தகத்தை மதிப்புரை வழங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது அறிவை ஆற்றல் குழுமத்திற்கு மிகவும் எனது பணிவான நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் ஐந்துணையாவது என்ற ஒரு கவிதை தொகுப்பினை பற்றி நான் படித்து எனக்கு தெரிந்த என்னை கவர்ந்த சில வரிகள் ஆகியவற்றை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐந்துணையாவது என்ற இந்த கவிதை தொகுப்பு தமிழமுதன் அவர்களால் இயற்றப்பட்டது. முதலாவதாக ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்ப்போம். தமிழமுதன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாத்தனூரை பூர்வீகமாக கொண்டவர். இவரது பெற்றோர் பெயர் ஜெயராமன் மற்றும் ஜெயலட்சுமி. தமிழமுதன் அவர்களின் இயற்பெயர் தணிகாசலம். இவர் ஓவியராக வேண்டும் என்பதுதான் இவரது துவக்க கால கனவாக இருந்தது. ஆனால் கவிதைகள் எழுதி பள்ளிகளில் பல பரிசுகள் வாங்கியதால் அந்த தளத்திலேயே இவர் தொடர்ந்து இயங்க ஆரம்பித்து விட்டார். மேலும் இவர் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் மீதுள்ள பற்றின் காரணமாக தனது பெயரை தமிழமுதன் என்று மாற்றிக்கொண்டதாக இருக்கிறது. மேலும் இவரது முதல் கவிதை தொகுப்பு பாக்யா சித்திரை சிறப்பிதழில் வெளியானது. மேலும் இவர் கண்ணதாசன் பதிப்பகம், கவிதை உறவு, உரத்த சிந்தனை ஆகியோர் இணைந்து நடத்திய கவிதை போட்டியில் பங்கேற்று ஒரு அருமையான கவிதை ஒன்றை படைத்திருந்தார். அதாவது மதக்கலவர களத்தில் செருப்புகள் மட்டும் ஒன்றாக கிடந்தன, மனிதர்கள் பிரிந்து பிரிந்து என்று ஒரு கவிதையை இயற்றியிருந்தார். இந்த போட்டியில் இவர் முதல் பரிசு பெற்றார். மேலும் வைரவரி கவிஞர் என்ற பட்டமும் இவருக்கு கிடைத்தது. மேலும் இவர் அரைக்கம்பத்தில், புன்னகை பிரதேசம், நீர் மத்தாப்பு, மௌன அம்புகள், அழகின் புத்தகம், அணிகலன் 40 என பல்வேறு புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மேலும் திரைப்பட பாடல்களையும் இயற்றியராகவும் இருந்துள்ளார். இவர் 200க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் படைத்துள்ளார். மேலும் இவருக்கு வைரவரி கவிஞர், பாவேந்தர் பட்டயம், கவியரசு கண்ணதாசன் விருது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் விருது, கலைஞர் விருது என பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். இன்னும் ஒரு கவிதை தளத்தில் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு கவிஞராக இவர் இருக்கிறார். மேலும் இந்த புத்தகமானது ஐந்துணையாவது என்ற இந்த புத்தகம் தமிழமுதன் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகமானது 2020ஆம் ஆண்டு வெளிவந்தது. 64 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை 100 ரூபாய் ஆகும். மௌனம் பதிப்பகத்தால் இது பதிப்பிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தன்னுடைய முன்னுரையில் இவ்வாறு இந்த புத்தகத்தை பற்றி எழுதியுள்ளார். எனது நூல்களில் சற்று வேறுபட்டதாக இதை நான் நினைக்கிறேன். நூலாக வெளியிடுவதற்கென்று ஒரு நடையும், கவியரங்கங்களுக்கு என்று ஒரு நடையும், பொதுவெளி இதழ்களுக்கென்று ஒரு நடையும், தனித்தனி நடை உண்டு எழுதும் கவிதைகளுக்கு. அப்படி நான் வானொலியில் கவிதை வாசிக்க ஏற்ற நடையாக இதை கருதுகிறேன் என்று ஆசிரியர் இதை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான, புரிந்து கொள்ள முடியாத அளவு ஒரு கவிதை நயத்துல இந்த புத்தகம் இருக்காது. இதுல இருக்க கவிதைகள் அதே மாதிரி என்ன சொல்றது, சில இடங்கள் பாத்தீங்கன்னா நல்ல கவிதை நயத்தோட இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம வாசிச்சு புரிஞ்சுக்க கூடிய வகையில ஒரு உரைநடை வடிவத்துலதான் இந்த கவிதை எல்லாமே இருக்கும். அதனாலதான் ஆசிரியர் இதுல வானொலியில கவிதையை வாசிக்கிறதுக்கு ஏற்ற நடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த கவிதை புத்தகத்தை முழுதா படிக்கும் போதுதான் நமக்கு புரிஞ்சுது. அப்ப இந்த தலைப்பு ஐந்துணையாவது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. இத நான் முதல்ல படிக்கும் போது எப்படி நினைச்சேன்னா, ஐந்திணையாவது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானாவே. அத இது பண்ணிட்டு அப்புறம் 2வது தடவை திருப்பி பார்க்கும்போது ஆமா இது ஐந்துணையாவது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் நமக்கு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. தமிழெல்லாம் பள்ளிகள்ல இலக்கணம் அதெல்லாம் படிக்கும்போது ஐந்திணைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்ப இது என்ன ஐந்துணை அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம், அந்த தலைப்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தப்ப
அந்த ஐந்திணைக்கும் ஐந்துணைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து தமிழ் இலக்கணத்தில் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு நிலப்பரப்பையும் மனிதனோட ஒழுக்கத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஹ் அதாவது இந்த ஐந்திணை அப்படிங்கிறது வந்து தமிழின் அகப்பொருள், அதாவது காதல் இலக்கணத்தை விளக்குவதே ஐந்துணை ஆகும். ஒரு தலைவன் தலைவி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மனமொத்த அமைப்பையும் நிலப்பரப்பையும் சேர்ந்து சொல்றதுதான் ஐந்திணை அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் வந்து கிடைச்சது. அதாவது ஐந்திணைகள்னு நம்ம பொதுவா சொல்லும் போது தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குறிஞ்சி அப்படின்னா நம்ம பொதுவா பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் போது மலையும் மலையை சார்ந்த இடமும். ஆனா இத வந்து ஒரு தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கிற அன்பா அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மலையும் மலையை சார்ந்த இடமும் அப்படிங்கிறது வந்து புணர்தல் புணர்தல் மற்றும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்றாங்க. முல்லை அப்படின்னா காடும் காடை சார்ந்த இடமும், அது வந்து இருத்தல் மற்றும் இருத்தல் நிமித்தமும். மருதம் அப்படிங்கிறது வயலும் வயலை சார்ந்த இடமும், அது வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும், அது வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அதே மாதிரி பாலை அப்படிங்கிறது வந்து மணலும் மணலை சார்ந்த இடமும், அப்ப வந்து அது வந்து பிரிதல் மற்றும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்திணைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது தகவலா எனக்கு வந்து அது கிடைச்சது. அதே மாதிரி ஐந்துணை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒரு நிலத்தின் இயற்பியல் அமைப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. அப்ப எனக்கு வந்து என்ன சொல்றது, இன்னமுமே வந்து புரியவே இல்லை. ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கிற கவிதைகள், இந்த ஐந்துணைகள் அப்படின்னு சொல்ற கவிதை வந்து பாத்தீங்கன்னா அதோட தலைப்புக்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஐம்பூதங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, காற்று, வானம், நெருப்பு, நிலம், நீர். இது வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த ஐந்திணைகள், ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா அதை பத்தி தான் வந்து இது ஃபுல்லா கவிதைகளும் இருக்கு. ஆனா அதோட அந்த தலைப்புக்குரிய பெயர் காரணம் வந்து பார்க்கும்போது இந்த தலைப்போட எப்படி ஒத்து போகுதுங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கப்புறம் கவிதைகளை முழுசா வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐந்துணைகள் அப்படிங்கும்போது ஐந்து துணைகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. அதாவது இந்த ஐந்துமே நமக்கு ஒரு துணையா இருக்கிறதுனாலதான் மனித வாழ்க்கை வந்து எந்த தங்கு தடையும் இல்லாம நடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு வாசிப்பாளனா என்னோட புரிதல் இது. ஆனா இது வந்து சரியா அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் கிட்ட கேட்டுதான் வந்து இதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து பெறணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு புத்தக பகிர்வு நிகழ்வுக்காக இந்த புத்தகத்தை எங்களுக்கு வாசிக்க கொடுத்தாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வாசிச்சு அந்த புத்தகத்தை மதிப்புரை பண்றதுக்கு 10 நிமிடங்கள் தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல நிறைய தகவல்கள் இருந்ததுனால அந்த 10 நிமிடம் அப்படிங்கறது அதுக்குள்ள என்னால நான் நினைக்கிறத சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுக்காக தான் நம்ம இந்த அறிவை ஆற்றல்ல நம்ம ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்கும் கூட எடுத்து நம்மளோட கருத்துக்களை தெளிவா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆசிரியர் இந்த தலைப்பை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இனிமே அதுல கலந்துக்கிட்டாதான் எனக்கே ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும். ஆனா ஐந்துணைகள்னு இங்க நான் நினைச்சது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான 5 துணைகள் பத்தி சொல்றாங்க அப்படின்னு என்னோட புரிதலோட நான் இந்த கவிதையை வந்து படிச்சு நான் இப்ப வந்து என்ன எனக்கு பிடிச்சத இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்ல மாதிரிதான் ஐம்பூதங்கள் பத்தின கவிதை தொகுப்பா இது வந்து இருக்கு. காற்று, வானம், நெருப்பு, நிலம், நீர். இது எல்லாமே வந்து நமக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது இது எல்லாமே இந்த ஐம்பூதங்களும் நம்மளோட வாழ்க்கையை சுற்றிதான் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையும் அதோட பின்னி பிணைஞ்சுதான் இருக்குது. ஆனா வந்து இது இப்படி கூட நம்ம வந்து யோசிக்க முடியுமா அப்படிங்கிற நடையில தான் ஆசிரியரோட கவிதை வந்து இருந்தது. இதுல முதலாவதா வந்து பார்த்தோம்னா காற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப காற்று அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு வந்து எல்லாமே நமக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருச்சுன்னா அத பத்தி நம்ம பெருசா கவலைப்பட மாட்டோம். அப்படிதான் வந்து நம்ம இந்த காற்றையும் நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி சொல்ல தோணுது. இந்த ஐந்தையுமே நம்ம படிக்கும்போது என்ன தோணும்னா, நம்ம என்ன மாதிரி இருக்கோங்கிறத வச்சு இத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து ஒரு சாதாரணமான
ஒரு பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவியா இருந்தா என்னோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கவிதை இலக்கணம் இலக்கியம் ஒரு கவிதை நடையோட படிக்க விரும்புறவங்களுக்கும் இதுல வந்து கவிதைகள் ஆசிரியர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு அறிவியல் துறை சார்ந்தவங்களா இருக்கணும், இல்ல நம்ம சுற்றுச்சூழல் மேல ஒரு அக்கறை இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற இதுல நம்ம இந்த இந்த கவிதை தொகுப்பை படிச்சோம்னா அதுக்கான கருத்துக்களும் இதுல வந்து இருக்கும். அப்ப எல்லாரையுமே ஒரு மாதிரி உள்ளடக்கி இந்த கவிதை தொகுப்பை வந்து ஆசிரியர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்ப எனக்கு இந்த சில இடங்கள்ல வந்து சமூக நீதி பார்வை, சில இடங்கள்ல வந்து அறிவியல் பார்வை, சில இடங்கள்ல சுற்றுச்சூழல் பார்வை, சில இடங்கள்ல கவிதை பார்வை அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்பூதங்களை பத்தி, அதாவது இந்த ஐந்துணைகளை பத்தி நான் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன். அதை தான் நான் இப்ப வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அப்ப காற்று அப்படிங்கிறது வந்து காற்று வந்து எப்படி தோன்றும் அப்படின்னு நமக்கு இருக்கும். அறிவியல் பார்வையில நம்ம வந்து சொல்ல போனா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிச்சேர்க்கை நிகழ்வு. அதுலதான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கவிதை நயத்துல எப்படி சொல்றாரு, இந்த காற்றுங்கிறது வந்து எங்கெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நேற்று என் வீட்டில் நிலா வந்த நேரத்தில் போற்றும் நண்பர் சிலர் பொட்டென்று வந்து விட்டார். சாற்றை பிழியும் பழத்தில் சர்ரென்று வந்தது சீற்றம் கொண்ட காளையின் மூக்கில் சீறி வரும் மது. அதாவது ஒரு சார பிழியும் போதோ இல்ல வந்து ஒரு கோபம் கொண்ட காளை வந்து சீறி வரும்போதோ அந்த 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 இடத்துல எல்லாம் வந்து காற்று வந்து உருவாகும். அதே மாதிரி 3 ரெக்கை கொண்ட மின்சார விசிறியிலே தோன்றி வந்து இன்பம் கொடுக்கும் மது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து காற்று வந்து இந்தந்த இடத்துல எல்லாம் கூட உருவாகும் அப்படின்னு கவிதை நயத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து இந்த மின்சார விசிறியிலே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சடனா என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து சென்னை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு மின்சாரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த காற்று அப்படிங்கிறது இத்தனை நாளா நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப கூட நம்ம வந்து ஒரு ஒரு ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மின்சார மின் விசிறி வந்து சுத்திட்டு இருக்கும். அதனால காற்று நமக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது கிடையாது. ஆனா அது இல்ல, அந்த மின்சாரம் அப்படிங்கிறது இல்லாம நைட்டு வந்து நமக்கு ஒரே வெக்கையா இருக்கும் போதுதான் அந்த காற்றோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு இதை படிக்கும் போது அந்த கவிதை நயத்துலதான் படிக்கிறோம். ஆனா இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைய நம்ம அதோட வந்து பொருத்தி பார்க்க கூடியதா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த காற்று அப்படிங்கிறதோட செயல்பாடுகள் இல்லைன்னா அதே மாதிரி அதோட பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா கவிதையில சொல்லிட்டே வருவாரு. என்ன அப்படின்னா ஒரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, உயிர்கள் வாழ்வதற்கு ஊக்க மருந்து அதுதான், கயிறு போல் ஒரு நாள் அருந்து விடுவதும் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை தாங்கி தாய் போல் தாளாட்டிடும் அதுதான், நாற்றுகளின் தலைமேலே நடனம் ஆடி வரும் ஊற்றுக்கண் திறக்க உந்து சக்தியாய் இருக்கும் அப்படின்னு ஒரு கவிதை வரியில வந்து காற்றோட முக்கியத்துவம் வந்து என்னென்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே வருவாரு. அதே மாதிரி இந்த கவிதை வரிய படிக்கும் போதும் இப்ப இருக்கிற நம்மளோட சூழ்நிலையோட பொருந்தி போகக்கூடியதா இருக்கு. வெப்பம் கூடும் நேரம் அது விடுமுறை எடுத்துக்கொண்டால் தொப்பலாக சட்டை வியர்வையில் நனைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதே திரும்பியும் அதே மாதிரிதான் அந்த காற்றுங்கிறது வந்து இல்ல ஒரு வெக்கையான நேரத்துல வந்து இல்ல நம்மள ஆஸ்வாசிப்படுத்திக்கிறதுக்கு அது இல்லைன்னாதான் அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து தோணுச்சு. அதே மாதிரி இந்த காற்றை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சிலருக்கு வந்து ரொம்ப வேகமா போறது வந்து பிடிக்கும். அந்த இடத்துல வந்து பெண்ணோட கூந்தலையும் அந்த காற்றோட வேகத்தையும் ஆசிரியர் வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, பெண்ணின் கூந்தல் தன் தன்னை பெண்ணின் கூந்தல் தன்னை பேய் போல அலைய வைத்து வண்டி ஓடுகின்ற வேகத்தை அறிய வைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல வந்து ஒரு வாகனங்கள்ல வந்து போகும்போது ரொம்ப ஒரு காற்று அடிச்சதுன்னா நம்ம தலையெல்லாம் நம்ம பயணம் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா முடியெல்லாம் பெண்களோட முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சு போயிருக்கும். அந்த கலையறத வச்சே வந்து
காற்றோட வேகத்தை வந்து நம்ம அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சில நேரங்கள்ல வந்து காற்று நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேஷனை கூட கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம ரொம்ப முக்கியமா ஏதாவது ஒண்ணு படிக்க போறோம், எழுத போறோம் அப்படிங்கிற நேரத்துல ஒரு மின்விசிறிக்கு கீழே நம்ம உட்கார்ந்தோம்னா அந்த பேப்பர் எல்லாம் பறக்கும். அப்ப அதைக்கும் ஆசிரியர் வந்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. படிக்கின்ற செய்தித்தாளை படிக்காமல் அசைய வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல காற்றோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லும்போது, கடலை கடக்கின்ற கப்பலை கவிழ்த்து விடும், குடலில் நின்று நம்மை குளறுபடி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அதை ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்கா, காத்து வந்து இவ்வளவு முக்கியத்துவமா இருந்தா கூட சில நேரங்கள்ல வந்து அது நமக்கு வந்து ஒரு தொல்லை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கறதான் அந்த குடலில் நின்று நம்மை குளறுபடி செய்யும் அப்படின்னு வர்ணனை கொடுத்து சொல்லியிருப்பாரு. இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த இந்த கவிதை காற்றை பத்தி இருக்கிற கவிதையில வந்து நிறைய அழகான கவிதை நயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, அலைகள் தலைமேலே அணிந்த கிரீடம் அது, நிலையில்லா நுரையீரலுக்குள்ளே நின்று பறக்கும் அது. இது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து ஊதுபத்தி எரியும் போது அதுல இருந்து ஒரு அந்த 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 ஊதுபத்தி எரியும் போது அதுல இருந்து ஒரு ஆவி மாதிரி ஒரு நேர்கோட்டுல மேல பறந்து போகும். அத வந்து ஆசிரியர் இந்த இடத்துல கவிதை நயத்துல எப்படி சொல்றாருன்னா, ஒற்றை கோடாய் ஓடும் ஊதுபத்தி புகையை சற்றே மாற்றி ஓவிய சாதனை புரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் காற்றை வந்து நம்ம யாராலையுமே கண்ணால பார்க்கவே முடியாது. அத வந்து எப்படி வர்ணனை பண்றாருன்னா, திறந்த புத்தகமாய் திறந்த வெளியில் இருக்கும், பிறந்த மேனியாய் பிதற்றி திரியும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி கடைசியில தேசிய கொடி பறக்க தினமும் கையசைக்கும், ஊசியின் காதுக்குள் உல்லாசமாய் நுழையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசியோட காதுக்குள்ள வந்து நூலை தவிர வேற எதுவுமே போகாது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பொது புரிதல்ல இருக்கும். ஆனா ஊசியின் காதுக்குள்ளே உல்லாசமாய் நுழையும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அந்த கவிதை நயத்தை வந்து ஆசிரியர் எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த காற்று அப்படிங்கிறதுல அதை பத்தி சொல்லும் போது ஆசிரியர் வந்து நிறைய முற்போக்கு சிந்தனைகளை இதுல வந்து சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, இப்ப யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த மொழி அப்ப நம்ம வாயை திறந்து பேசும்போது அது ஒரு மொழி வடிவத்துல வரணும் அப்படின்னா அதுக்கு கூட வந்து காத்துதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட இந்த வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தானே நம்மளோட வார்த்தைகள் வந்து பிறக்குது. அப்ப பேசும் மொழி எல்லாம் மொழியாய் மாறுவதற்கும் நேசமுடன் நெகிழும் வழி கொடுக்கும் அப்படின்னு ஆசிரியர் வந்து காற்றை பற்றி சொல்றாரு. அப்புறம் இந்த இடத்துல ஆசிரியர் ஒரு பெரியாரிய சிந்தனையை வந்து கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, பெரியார் கொள்கைதனை பெரிதும் மதிப்பது சாதி பார்க்காமல் சமத்துவம் காணும் அது அப்படின்னு. அதாவது காற்று அப்படிங்கிறது வந்து நீ ஏழை, நான் பணக்காரன், நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. காற்று வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதுங்கிற ஒரு சமத்துவ சிந்தனையையும் ஆசிரியர் வந்து இந்த கவிதைக்குள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். என்ன அப்படின்னா, காற்றுன்னு நம்ம சொல்றோம், அதுல வந்து என்னன்னா, குப்பை கூளத்தை கோபுரத்தில் ஏற்றிவிடும், குப்பையில் தள்ளிவிடும் கோபுரத்தில் உள்ளதையும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்மளோட மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது ஒரு லக்லயோ ஏதாவது ஒரு இதுல வந்து ஒரு ரொம்ப சாதாரண நிலையில இருந்து ஒரே நாள்ல வந்து அதிர்ஷ்டப்பட்டு பெரிய இதுக்கு போறவங்களா மாறிடுவாங்க. அப்ப அததான் வந்து இந்த இடத்துல வந்து ஆசிரியர் வந்து சொல்றாங்க. குப்பை கூளத்தை கோபுரத்தில் ஏற்றிவிடும், குப்பையில் தள்ளிவிடும் கோபுரத்தில் உள்ளதையும். இது வந்து காற்று நினைச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதுதான் இந்த இடத்துல வந்து ஆசிரியர் சொல்றாரு. அதே மாதிரி இயற்கைய பத்தி ஒரு நேசம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அறிவியல் பூர்வமா நாம இத சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த கரியமில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைட. இப்ப வந்து நம்ம என்னன்னா, நம்மளோட இஷ்டத்துக்கு காற்றை வந்து ரொம்ப மோசமான முறையில மாசுபடுத்துறோம். என்ன அப்படின்னா, என்ன எப்படி சொல்றது, தேவையில்லாதது எல்லாத்தையும் எரிக்கிறோம், நிறைய குப்பைகளை உருவாக்குறோம், எரிக்கிறோம், எல்லாம் பண்ணும்போது எல்லாமே வந்து காற்றுல வந்து கலந்துருது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாததா இருக்கிறதுனால அது நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப கரியமிலத்தை நாம் கண்டபடி பெருக்காமல் உரிமையை
கெடுக்காமல் அதை உழவ விடுவோம் அப்படின்னு ஆசிரியர் வந்து அந்த இயற்கையில இருக்கக்கூடிய காத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறதோட அந்த கவிதையை வந்து முடிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாவது ஐம்பூதங்கள்ல ரெண்டாவதா வந்து வானம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வானம்க்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, காற்று, வானம், நெருப்பு, நிலம், நீர். இந்த அஞ்சுலையுமே மற்ற 4 இருக்கு பாருங்க, காற்று, நெருப்பு, நிலம், நீர். இது எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்மளோட உணர்வோட சம்பந்தப்பட்டது. அதை நம்ம தொட்டு பார்க்க முடியும், உணர முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா வந்து ஆனா வந்து இந்த வானம் அப்படிங்கறத மட்டும் நம்மளால உணரவே முடியாது. ஏன்னா அது வந்து வானம்னு நம்ம இங்க இருந்து பாக்குறோம், ப்ளூ கலர்ல, நீல கலர்ல ஏதோ ஒண்ணு தெரியுது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனா அதை நம்மளால தொட்டு பார்க்கவோ இல்ல வந்து அத ஏதாவது ஒரு விதத்துல உணரவோ நம்மளால முடியுமானா முடியாது. அப்ப அந்த வானம்ங்கிற ஐம்பூதத்துக்கு ஒரு சிறப்பு வந்து இதுதான். மற்ற இது இல்லாத ஒரு சிறப்பு வந்து வானத்துக்கு வந்து அதுதான். அதுல வந்து ஆசிரியர் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, வானம் அப்படிங்கிறது வந்து அது கோள்களின் கோட்டைகளா இருக்கு, விண்மீன்களோட வீடு அப்படின்னு தான் இந்த கவிதையை வந்து ஆசிரியர் வந்து வர்ணனை செய்யறாரு. அதே மாதிரி இந்த கவிதை தொகுப்புல வந்து நிறைய ஆசிரியர் வந்து நிலவை பத்தி சொல்லும் போது வானத்துல வந்து பார்த்தோம்னா நிலவு, நிறைய கோள்கள் இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கும். அங்க வந்து நம்ம சில நேரங்கள்ல மேகக்கூட்டங்கள் பார்ப்போம், சில நேரங்கள்ல வந்து விண்மீன்கள் பார்ப்போம். அதோட ஒளிர்ற தன்மை இதெல்லாத்தையும் கவிதை நடையில வந்து ஆசிரியர் வந்து சொல்லுவாரு. அதுல வந்து சில வரிகள் மட்டும் நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். நிலவு குழந்தைக்கு சோறூட்டும் போது விழுந்து தெரித்த வெண்சோற்று பருக்கைகளா, வானத்தில் நகராமல் இருக்கும் மின்மினிகளா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆசிரியர் இந்த இடத்துல வானத்தை எப்படி உருவகப்படுத்துறாருன்னா, வானம் என்னும் புடவையை மடித்து வைக்க பொறுப்பான ஆட்கள் யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஒரு பத்தியை வந்து முடிப்பாரு. இப்படி ரொம்ப கவிதை நயத்தோட இருக்கும். அதே மாதிரி வானத்தோட இயல்புகள் வந்து என்னென்ன அப்படிங்கறத ஆசிரியர் வந்து சொல்லும் போது, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் தெரிவது ஒரே வானம்தான். நீல வண்ணத்தை வானத்திற்கு நீல வண்ணத்தை யார் போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கவிதை நயத்தோட பார்க்கும்போது வானம் வந்து நீல வண்ணத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். ஆனா நம்ம இதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது ஏன் வந்து வானம் நீல நிறமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம சர் சி வி ராமன் அவங்களோட அந்த ஒளி விலகல் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி வந்து அந்த நீல கலர் வந்து உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமா அந்த இடத்துல நம்மள யோசிக்கவும் வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வானத்துல நம்ம பெரும்பாலும் நம்ம அதிகமா விரும்பி பாக்குறது வந்து என்ன அப்படின்னா, சூரியன் மற்றும் நிலவு. பகல் நேரங்கள்ல சூரியன், இரவு நேரத்துல வந்து நிலவை வந்து ரொம்ப பார்ப்போம். நமக்கு அது தெரியும் இல்லையா? அப்ப வந்து பாருங்க, அத ஒரு வர்ணனைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. பகலில் தங்கப்பந்தும் இரவில் வெள்ளைப்பந்தும் கிடக்கிறது வான மைதானத்தில், விளையாட யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனிதன் வந்து நிலவுல போய் காலடி எடுத்து வச்சான், அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றோம் அறிவியல் பூர்வமா. ஆனா வந்து அதை வந்து ஒரு பந்து மாதிரி அதை யாருமே வந்து விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்குன்னு கவிதை வந்து நயத்துல வந்து சொல்றாங்க. எப்பயுமே வந்து கவிதையும் அறிவியலும் வந்து எப்பயுமே ஒரு ஒத்து போகாதது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து புரியும். அதே மாதிரி வானத்தோட இயல்புகள் பத்தி ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. வானம் இந்த மாதிரி இருந்தா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத கவிதை நடையில சொல்லியிருப்பாரு. நான் கொஞ்சம் அதை சுருக்கி சொல்லணும்னா, வானத்தோட கண் இமைகள் வந்து மூடி இருந்துச்சு அப்படின்னா மழை வரும். அது வந்து வானம் கோபமா இருந்ததுன்னா வெயில் அடிக்கும். ரொம்ப குளிரா இருந்தது வானம் வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து குளிர் அடிக்கும். அதே மாதிரி வானம் வந்து ரொம்ப மௌனமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்து நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி வானம் வந்து ரொம்ப வெளுத்திருந்ததுன்னா மழை வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வானம் வந்து நமக்கு சில சமிகைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அதே மாதிரி வானம் ஒரு நூலகம், புது செய்திகளை நாம் தினமும் படிக்க முடியும். வானம் ஒரு தாள், அதில் நாம் பாயிரங்களை படைக்க முடியும். வானம் வந்து ஒரு போர் வீரன், அதில் வானவில்லை உருவாக்கலாம். வானம் ஒரு சுமை தாங்கி, அதுதான் விண்கற்களை விழாமல் தாங்குகிறது.
வானம் ஒரு வடிகட்டி, வெப்பக்கதிரை வடிகட்டி நமக்கு அனுப்புகிறது அப்படின்னு ஆசிரியர் வந்து இதுல வந்து இந்த வானம் ஒரு வடிகட்டி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் இங்க அறிவியல் பார்வை நமக்கு வந்து வந்துருது. ஏன்னா நமக்கு சூரியன்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு வரும். அதுல வந்து நிறைய கதிர்கள் வந்து மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது வந்து ஒரு நம்மளோட வானத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துலயே வந்து அதெல்லாம் ஃபுல்லா வடிகட்டி தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிகட்டி நமக்கு நல்லதை மட்டும் வானம் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு அந்த அறிவியல் பார்வையும் நமக்கு இந்த இடத்துல வந்து வரும். அதே மாதிரி எனக்கு இந்த வானம் பத்தின இதுல ஆசிரியர் வந்து சில கற்பனைகளை வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கற்பனைகள் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் இப்ப சில நேரங்கள்ல நிஜமாகிட்டும் வருது. சிலதெல்லாம் வந்து நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கும் போதே வந்து அட இப்படி கூட நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுல கற்பனைகள் பலவற்றை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆகாயத்தை அளந்து பார்க்க மனிதன் நடந்து செல்ல மாயப்பாதை ஒரு நாள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை நிலவில் தங்க விடுதிகள் இருக்கும். மரத்தடியில் அமர்ந்து வடை சுடும் பாட்டியை கண்டு பேசி களிப்புறலாம். இதெல்லாம் வானத்துல நம்ம போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. காலை பூமியில் கண் விழித்து கை கால் கழுவி வாய் கொப்பளித்து காலை சிற்றுண்டியை நிலவில் முடித்து செவ்வாய் சென்று மதிய உணவை உண்டு மாலை நடைப்பயிற்சியை புதனில் முடித்துவிட்டு இரவு உணவை இன்பமாக வியாழனில் முடிப்போம் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்லும் போது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து நம்ம இங்க இந்த கிரகத்துல இருந்து இந்த கோள்ல இருந்து இந்த கோளுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இப்பயுமே நம்மளோட அறிவியல் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளியின் வேகத்தை விட வேகமா செல்லக்கூடிய நுண்துகள்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிவியல் ஆராய்ச்சியில வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. அது வந்து நடந்தது அப்படின்னு சொன்னா இது எல்லாமே வந்து ஒரு எதிர்காலத்துல சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை படிக்கும் போது இன்னொன்னு தோணுச்சு. முன்னாடி எல்லாம் வந்து நம்ம என்னன்னா வானத்தை பார்த்து வானத்துல இதெல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இப்பெல்லாம் விண்வெளிக்கே வந்து சுற்றுலா போறாங்க. எப்படி நம்ம மத்த இடங்களுக்கு சுற்றுலா போற மாதிரி விண்வெளிக்கே சுற்றுலா போற மாதிரியான வசதிகள்லாம் கூட இப்ப வந்து உருவாகிருச்சு. அப்ப ஆசிரியர் வந்து அவரோட கற்பனையில இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா ஒருவேளை இப்ப நம்ம வந்து 2026 இருக்கோம். ஒரு 2200 2250 அப்படிங்கிற ஆண்டுகள் எல்லாம் போகும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1890 இப்ப நம்ம இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருப்போம்னு அப்ப யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்பியிருக்க முடியாது. ஆனா இப்ப அதெல்லாமே நடைமுறையில நம்ம சாத்தியப்படுது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான சில கவிஞர்களோட அதீத கற்பனைகள் வந்து ஒரு எதிர்காலத்துல கண்டிப்பா நிறைவேறக்கூடியதாவும் இருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். ஔவையாரோட ஒரு இது இருக்கு. அணுவை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளை பத்தி சொல்லும் போது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா? அந்த அணு அப்படிங்கிறது வந்து நாங்க அறிவியல் பூர்வமா வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆட்டம் அதெல்லாம் உடைச்சு இப்ப நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு. குவாண்டம் டெக்னாலஜி டேட்டாஸ் வந்து நம்ம எவ்வளவு பெரிய டேட்டாஸா இருந்தாலும் அதை வந்து ஒரு சின்ன சதுர வடிவுல இருக்கிற ஒரு சிப்ல வந்து நம்ம அது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு ஔவையார் வந்து ஒரு அதீத கற்பனையில தான் அதை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது நடைமுறையில சாத்தியப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல ஒரு அறிவியல் அறிஞர் வந்து இந்த அதீத கற்பனைகளை படிக்கும் போது அவங்களுக்கு கூட சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளோட எதிர்காலத்துல வருங்கிறது தான் இதை படிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது இந்த கற்பனை இதுல. அதே மாதிரி ஆசிரியர் அவங்களுக்கு தமிழ் அமுதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த வான்வெளியையும் தமிழ்பால் அவங்க கொண்ட அன்பையும் சேர்த்து சில கற்பனைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அந்த கவிதைகளுமே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, பால் வீதி அப்படின்னு சொல்லி மில்கி வே அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பால் வீதியில் நின்று தமிழ் பால் பருக வேண்டும். தமிழின் நூல்களுக்கு நிலவில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, செவ்வாயால் தமிழை படித்தோம். செவ்வாய்ங்கிறது நம்மளோட வாய், மவுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல செவ்வாயால் தமிழை படித்தோம்.
செவ்வாயில் நின்று தமிழை படிக்க வேண்டும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கோள். அந்த கோள்லையும் போய் நம்ம நின்னு நம்மளோட தமிழை வந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செந்தமிழின் சிறப்புகளை செப்பேட்டில் செதுக்கி செவ்வாயின் வீதியில் பதித்திட வேண்டும். அங்குள்ள மலைகளில் தமிழின் வீரத்தை, தமிழனின் வீரியத்தை சிற்பமாய் செதுக்க வேண்டும். சங்கத்தமிழின் பாடல்களை வரிவிடாமல் செதுக்க வேண்டும் அப்படின்னு வானவெளியில வந்து இல்ல அதுல இருக்கிற கோள்கள்ல வந்து நம்ம தமிழை எப்படி போய் நம்ம அங்க வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இதுல சொல்லிட்டே இருக்காங்க. இதுல வந்து இது படிக்கும் போது நான் ஒரு அறிவியல் துறை சார்ந்தவங்களா இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கற்பனை வந்தது. இப்ப கூட வந்து என்ன அப்படின்னா நம்ம நம்ம வந்து நம்ம இந்த பூமியில வந்து மனிதர்களா இருக்கிறோம். நம்ம வந்து நிறைய மொழிகள் வந்து பேசுறோம். நம்மள மாதிரி வேற ஏதாவது கோள்கள்லயோ இல்ல கிரகங்கள்லயோ வந்து மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியறதுக்காக மொழியை தான் வந்து திருப்பி திருப்பி உபயோகப்படுத்தாங்க. இப்ப எப்படி நம்ம நிறைய மொழிகள் பேசுறோமோ அதே மாதிரி அந்த மாதிரி வேற கிரகத்துல ஒரு வேளை ஒரு ஏலியன்ஸ் மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த மொழி பேசுவாங்க அப்படிங்கறத தெரியறதுக்காக வேண்டி தொடர்ச்சியா வேற வேற மொழிகள்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட நான் வந்து ஒரு இடத்துல படிச்சேன். அப்ப வந்து அதுல தமிழ் கூட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? அப்படி அந்த மாதிரி எனக்கு அந்த கற்பனை வந்து இந்த இடத்துல வந்து ஒண்ணு தோணுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம், நம்ம மனிதர்கள் வந்து எப்பயுமே எனக்கு நிறைய தெரியும், என்னால இது சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து அதீத தலைகணமும் இருக்கும், என்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு. அப்ப ஆசிரியர் அதை சுட்டி காட்டுற விதமா ஒரு கவிதை ஒண்ணு வந்து எழுதியிருப்பாரு. தலைகணத்தோடு இருப்பதால் தான் மனிதன் தரையில் இருக்கிறான், அது இல்லாததால் தான் பறவைகள் வானத்தை முத்தமிடுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த வானம் பத்தின கவிதையில ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து மனிதன் வந்து தலைகணத்தோட இருக்கக்கூடாது, நீ தலைகணத்தோட இருந்தீனா வானம் மாதிரி உன்னால வந்து உயர முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு வந்து கிடைச்சது. இப்படி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த வானம் அப்படிங்கிற கவிதை அந்த தொகுப்புல வந்து ஒரு 11 பக்கங்கள் இருக்கிற கவிதையில வந்து இருந்துச்சு. அதே மாதிரி மூணாவதா வந்து பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு. இது வந்து இதுவும் வந்து ஒரு 11 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கவிதையா அந்த புத்தகத்துல வந்து இருந்தது. அப்ப நெருப்பு பத்தி சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே வந்து நெருப்பு வந்து ஒரு பயம் கொடுக்கக்கூடியதா எப்பயுமே இருக்கும். ஏன்னா நெருப்பு வந்து நமக்கு நிறைய விதங்கள்ல பயன்படுது. ஆனா நமக்கு நெருப்பு அப்படின்னு நம்ம மனசுல யோசிச்ச உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நெருப்புனா கைய சுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நெருப்புங்கிறது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு அறிவியல் பார்வையோட பார்க்கும்போது நெருப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து முன்னாடி காலத்துல ஹோமோசேப்பியன்ஸா இருந்தப்ப நெருப்புங்கிறது அவனோட வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேப்பியன்ஸ்னு அப்படி ஒரு புக் இருக்கு, அந்த புத்தகத்துல படிக்கும் போது நெருப்பு வந்து எப்படி மனித வாழ்க்கையில ஒரு பெரிய பாய்ச்சலை வந்து ஏற்படுத்துச்சுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். முன்னாடி காலத்துல மனிதன் வந்து ஒரு ஹோமோசேப்பியனா இருக்கும்போது ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்துக்குவான். ஏன்னா அவன் வந்து எந்த நெருப்பெல்லாம் உபயோகப்படுத்தினது கிடையாது. அப்படியே பச்சையாதான் அவனுக்கு கிடைக்கிற மாமிசத்தையோ இல்ல வந்து காய்கறிகளையோ இல்ல வந்து கோதுமை அது மாதிரி எல்லாம் வந்து சாப்பிடணும். அப்ப அந்த அரைச்சு சாப்பிடுறதுங்கிறதே அவனுக்கு வந்து ஒரு பெரிய வேலை. அப்ப அவன் சாப்பிடுறதுக்கு 4ல இருந்து 5 மணி நேரங்கள் வரைக்கும் கூட ஆகுமாமா. ஆனா எதேச்சியா ஒரு நெருப்பு அவங்க காட்டு தீயெல்லாம் ஏற்படும் இல்லையா அந்த அந்த ஆதி காலத்துல. அப்ப அந்த காட்டு தீ ஏற்படும் போது அந்த இடத்துல வந்து சில செத்து போன விலங்குகளோட மாமிசங்கள்லாம் அந்த நெருப்புல எரிஞ்சு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து அவன் சாப்பிட்டு பார்த்திருக்கான். அப்ப வந்து அது கடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப வந்து ஈஸியா எளிமையான முறையில சாப்பிடக்கூடிய வகையில இருந்துச்சு. இது வந்து மனிதனோட உடல் அமைப்புல வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இந்த நெருப்புல சுட்டு சாப்பிட்டது. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நெருப்புல வந்து நம்ம ஒரு பொருளை சுட்டு சாப்பிட்டோம்னா அதுல வந்து இருக்கிற கிருமிகள்லாம் வந்து செத்து போயிடும்.
அப்ப ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமா அதை வந்து சொல்லுவாங்க. அப்ப அப்படி வந்து சாப்பிட்டான். இதனால அந்த ஹோமோசேப்பியன்ஸோட உடல்ல வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முன்னாடி காலத்துல அவங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய பற்கள் இருக்குமாமா. ஏன்னா அதை அப்படியே கடிச்சு சாப்பிடுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது. அதே மாதிரி மனிதனோட வயித்துக்குள்ள குடலோட நீளமும் ரொம்ப அதிகமா இருந்ததாம். ஆனா இந்த மாதிரி உணவை வந்து சமைச்சு சாப்பிடும் போது அந்த உணவு வந்து ரொம்ப எளிமையா மாறிடுது சாப்பிடுறதுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய கோரை பற்கள் எல்லாம் போயிட்டு சாதாரண அளவுல வந்து பற்கள் வளர்ந்துச்சு. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலோட நீளமும் வந்து ஒரு வடிவத்துக்கு குடலோட நீளமும் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நெருப்பு அப்படிங்கறத படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்ப நெருப்புங்கிறது வந்து நம்ம சுற்றும்னு ஒண்ணு மட்டும் யோசிக்கிறோம். ஆனா மனிதனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தினதே வந்து இந்த நெருப்பு தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து தோணுச்சு. இப்ப கொஞ்சம் கவிதை பார்வையில பார்ப்போம். நிறைய அறிவியல் பார்வையில பார்த்துட்டோம். கவிதை பார்வையில பார்க்கும்போது நெருப்பு வந்து நல்லதை எடுக்கும், தீயதை எரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம நெருப்பு அப்படின்னா ஏன் வந்து பயப்படுறோம்? இப்ப இந்த இடத்துல வந்து மனிதனோட குணாதிசயத்தை ஒரு ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும். இப்ப வந்து என்னன்னா சிலரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு தப்புனா அவங்களுக்கு தப்புதான். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்களோட குணாதிசயத்தை வந்து மாத்திக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள வந்து எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நெருப்பு மாதிரி இருக்கான்டா. வேற எந்த ஐம்பூதங்களோடையும் ஒப்பிட மாட்டாங்க. நெருப்பு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அந்த கம்பேரிசன் வருது அப்படின்னா, ஆசிரியர் இங்க சொல்றாரு, நீ எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதால் தான் உன்னிடம் வர எல்லோரும் அஞ்சுகிறார்கள். நெருப்புக்கு எல்லாரும் ஒண்ணுதான். யாரனாலும் அதோட ஒரே வேலை எரிச்சு சாம்பலாக்குறது தான். அப்ப அதுதான் அந்த மனிதனோட குணாதிசயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற அந்த குணாதிசயம் வந்து நெருப்பு கிட்ட இருக்கிறதுனாலதான் நெருப்பு வந்து நெருப்பு பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல இந்த நெருப்பு அப்படிங்கறத படிக்கும்போது ஒரு அழகான வர்ணனை வந்து ஒண்ணு வந்துச்சு. மிச்சம், நெருப்பின் மிச்சம் அப்படின்னு. அதாவது இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிச்சம் வைப்போம். உணவு, உணர்வு இதெல்லாம் வந்து ஆசிரியர் கவிதை நடையில சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். உணவு, உணர்வு, அன்பு, ஆதரவு, உழைப்பு, பிழைப்பு, பார்வை, வேர்வை இவை அனைத்திலும் மிச்சம் வைக்கலாம். ஆனால் நெருப்பிலே மிச்சம் வைத்தால் மிச்சம் வைத்தவரை மிச்சம் மீதி வைக்காமல் தீர்த்துவிடும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. இதுல மிச்சம் வச்சா இது நடக்கும், இதுல மிச்சம் வச்சா இது நடக்கும். ஆனா நெருப்புல நீங்க மிச்சம் வச்சீங்க அப்படின்னா அது வந்து மிச்சம் வச்சவரை மிச்சம் மீதி இல்லாம தீர்த்து கட்டிவிடும் அப்படின்னு ஆசிரியர் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு காட்டமான விஷயத்த வந்து எடுத்துரைக்கிறாரு. அதே மாதிரி நெருப்ப வந்து ஒரு மலரோட வர்ணனை பண்ணி சொல்லுவாரு. தீ மலர் என்றால் கனல் தான் அதன் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நெருப்பு ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா நெருப்பா இருக்கும்போது நமக்கு பெருசா மனம் தெரியாது. ஆனா அது வந்து கனலா இருக்கும்போது நம்ம அத வந்து நமக்கு அதுல இருந்து ஒரு வாசம் வந்து நமக்கு வந்து வரும். அததான் ஆசிரியர் வந்து அந்த கனலா இருக்கிறது தான் அந்த நெருப்போட மனம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி வந்து ஒண்ணு சொல்லுவாரு. இந்த இடத்துல ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. பாரதி வந்து சொல்லுவாங்க, அக்னி குஞ்சால் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி ஆசிரியர் இங்க ஒரு இடத்த கம்பேர் பண்றாரு. கெட்டவர் கையில் கிடைத்த தீயால் வெந்து தணிந்தது வெண்மணி அப்படின்னு ஒரு இத வந்து சொல்லுவாரு. இது வந்து அந்த வெண்மணிங்கிற இடத்துல ஒரு ஒரு விஷயம் நடந்தது. நான் அந்த விஷயத்த நான் இன்னும் படிச்சது கிடையாது. ஆனா இப்படி ஒரு ஒரு மோசமான நிகழ்வு வந்து வெண்மணில நடந்துச்சுங்கிறது மட்டும் தெரியும் சாதிய பாகுபாடுகளால. அத நான் இனிமேதான் படிக்கணும். ஆனா அததான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்ல வராருங்கிறத என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி நெருப்புல வந்து நெருப்ப வந்து சில நேரங்கள்ல நல்ல நெருப்பு, கெட்ட நெருப்பு அப்படின்னும் ஆசிரியர் வந்து வர்ணனை பண்றாரு. என்ன அப்படின்னா, தான் தோன்றியாய் திரியும் நெருப்புகளால் நல்லது நடப்பதில்லை நாட்டுக்கும் வீட்டுக்கும். கொள்கையோடும் குறிக்கோளோடும் புறப்பட்டு வந்த தீ விளக்குகளில் சுடராகிறது அப்படின்னு இந்த 2 வரிய படிக்கும் போது இப்ப வந்து கடந்த ஒரு 2-3 மாதங்களா நம்மளோட தமிழ்நாட்டுல நடந்த நிகழ்வுகளை வந்து இதோட என்னால வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்க முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஒரு அரசியல் பார்வையோட இதெல்லாம் நடந்துச்சு, இதனாலதான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப வந்து ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து யாரா இருந்தாலும், ஒரு தனி மனிதனா இருந்தாலும், இல்ல வந்து ஒரு குழுவா, ஒரு சமுதாயமா, ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும், அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையும் தாண்டி மனிதன் எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதெல்லாம் இல்லாம எனக்கு எந்த கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல, தான் தோன்றித்தனமா நான் நினைச்சத தான் செய்வேன் அப்படிங்கிறது நடக்கும்போது, அது வந்து கண்டிப்பா நாட்டுக்கும், வீட்டுக்கும் நல்லது நடக்காது அப்படிங்கிறத இப்ப வந்து நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம நெறைய சமூக வலைதளங்கள்ல வந்து பார்க்கிறோம். ஒரு பெரிய பெரிய அரசியல் பொறுப்புல இருக்கிறவங்க கூட, அந்த பொறுப்புகள் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு மோகத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளோட நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு லெகசி. நம்ம மற்ற இந்தியால இருக்க மற்ற மாநிலங்கள விட நம்ம வந்து ஒரு முன்னேறின மாநிலமா, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமூக நீதி கோட்பாடுகளோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம வந்து இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? அத பத்தின ஒரு புரிதல் கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி தான். எல்லாமே எளிதா நமக்கு கிடைக்கிறதுனால, அது இல்லன்னா என்ன கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து தெரியறது கிடையாது. அததான் இந்த இடத்துல என்னால வந்து தொடர்பு படுத்திக்க பார்க்க முடிஞ்சது. அப்ப வந்து நம்ம ஒரு கொள்கை கோட்பாடோட இருக்கணுங்கிறது ஒண்ணு. தான் தோன்றித்தனமா நம்ம வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். அது வந்து கடைசியில கெடுதல்ல தான் முடியுது. அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையையும் இந்த இடத்துல வந்து எனக்கு அது வந்து குடுத்ததா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி, ஆ இது இது வந்து நெருப்ப கெட்டதுன்னு ஆசிரியர் சொல்லியிருந்தார் இல்லையா? பின்னாடி வந்து ஒரு கவிதையில என்ன சொல்றாரு அப்டின்னா, "உள்ளத்தில் நெருப்பு கொண்டவன் உயர்வான் உயர்வான், உயர் வான்தொட உயர்வான்." அப்ப நம்ம மனசுல வந்து ஒரு நெருப்பு கனல் வந்து இருக்கணும். நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த குறிக்கோள நோக்கிய என்னோட பயணம் வந்து இருக்கும்போது தான், நம்மளால என்ன பண்ண முடியும்? உயர் வான்தொட உயர்வான். வானம் வந்து ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருக்கு. அந்த அளவு நாம வந்து உயரணும் அப்படின்னா, நம்ம மனசுல வந்து ஒரு நல்ல நெருப்பு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் வந்து அந்த கதைய வந்து அந்த கவிதைய வந்து சொல்றாரு. அதே மாரி திருப்பியும் இந்த நல்ல நெருப்பு, கெட்ட நெருப்பு அப்படின்னு அத அப்படியே சொல்லிட்டே வரும்போது, நெருப்பு வந்து ஒரு உதவுற மனப்பான்மை இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ஏழையோட வாழ்க்கைய வந்து மாற்றும். பசியில ஒரு நெருப்பு வருது இல்லையா? அது வந்து ஒரு பெரும் புரட்சிய வந்து ஏற்படுத்தக்கூடும். அதே மாரி நம்மளோட விழியில வந்து ஒரு நெருப்பு இருந்தது அப்டின்னா, ஒரு வெற்றிய வந்து உருவாக்கும். வ உழைப்புல வந்து ஒரு நெருப்பு இருந்தது அப்டின்னா, அது நமக்கு நல்ல உயர்வ வந்து தரக்கூடியதா இருக்கும் அப்டின்னு சொல்றாரு. அப்புறம் ஆசிரியர் கவிதையில சொல்லிட்டே இருக்கும்போது, நெருப்ப வந்து நெறைய இடங்கள்ல இந்த இடத்துலலாம் நம்ம நெருப்ப பார்க்க முடியும்னு சொல்றாரு. நம்ம அத வந்து உணர்றோமா, உணரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து என்னெல்லாம் சொல்றாருன்னா, நெறைய இடங்கள் சொல்றாரு. ஒரு நெல்மணி ஆகட்டும், ஒரு நெடிந்து உயர்ந்த மரமாகட்டும், ஒரு பாம்பின் நாவு, அகிம்சை எனும் தத்துவ வாக்கு, அப்புறம் கண்ணகி எரித்த சிலம்பு, சக்கரம், மின்மினி பூச்சி அப்படின்னு நெறைய நெறைய சொல்றாரு. இது எல்லாத்துலயுமே வந்து உள்ள வந்து ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்ப சொல்றதுதான் ஒரு கவிஞனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புங்கிற அந்த கவிதை தொகுப்ப வந்து ஆசிரியர் வந்து முடிக்கிறாரு. ரொம்ப இந்த நெருப்புங்கிறது வந்து ஏன்னா நம்ம ஒரு சமுதாய அக்கறை இருக்கிற நமக்கு எல்லாத்துக்குமே வந்து மனசுல நெருப்பு வந்து ஒண்ணு எரிஞ்சுகிட்டே இருக்கும். என்னடா இந்த சமூகத்துல வந்து நம்ம இவ்ளோ பண்றோம், இவ்ளோ பேசுறோம். ஆனா ஒரு மாற்றம் வரவே மாட்டேங்குதே. ஒரு நல்ல மாற்றம் வரமாட்டேங்குதே. இவ்ளோ பேசுறோம். எது நல்ல மாற்றம்னே மத்தவங்களுக்கு நம்மளால புரிஞ்சுக்க வைக்க முடியலையே! அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு அணையாத நெருப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல அது நம்மளையே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த நெருப்பு அது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி ஒரு நெருப்பு வந்து நம்மளோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே. சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. என்ன சுத்தி வந்து எங்களோட சொந்தக்காரங்கலாம் என்ன இப்படி சொல்லிட்டாங்க. நாங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு நெருப்பு இருக்கும். நான் நல்லா படிச்சு, நானும் என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்த வந்து உயர்த்தணும் அப்படின்னு ஒரு வகையான நெருப்பு இருக்கும். சமூக மாறுதல்கள், அரசியல் பார்வைகள் இந்த மாரி ஒருத்தருக்கும் ஒரு நெருப்பு இருக்கும். அதனாலதான் ஆசிரியர் வந்து தான் கண்ல பாக்குற எல்லா பொருட்கள்லயுமே வந்து உள்ளர ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு எனக்கு இந்த நெருப்புங்கிற கவிதைகள வந்து கவிதை தொகுப்ப படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வந்து புரிஞ்சுக்க முடியதா இருந்தது. அப்படியே அடுத்து 4வது ஐம்பூதமா நிலம் அப்படின்னு சொல்லி வரும். இப்ப வந்து இந்த நெருப்பையும், நிலத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப சாந்தமா, சமாதானமா, எது நடந்தாலும் அப்படியே பொறுமையா, நிதானமா இருக்கும். அததான் ஆசிரியர் அப்படியே சொல்லிட்டே வருவாரு.
ஆனா நிலத்துக்கு கூட சில நேரத்துல வந்து கோபம் வரும். நெருப்புங்கிறது எப்பயுமே ஆக்ரோஷமானது. கட்டுப்பாடோட இருக்கும்போது நற்பயன்களை கொடுக்கும். அதே கட்டுப்பாடு இல்லாம போகும்போது யாரு என்னன்னு பார்க்காது, எல்லாத்தையும் அழிச்சிரும். ஆனா நிலம்ங்கிறது வந்து ஒரு ஒரு நீடித்த பொறுமை இருக்கக்கூடிய ஒரு ஐம்பூதங்கள்ல ஒன்னா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம சுத்தி நம்ம வந்து நிலத்தை பாக்குறோம். இந்த நிலம்ங்கிறத பத்தி படிக்கும் போது நிறைய எல்லாமே விதத்திலயும் எனக்கு தோணுச்சு. ஒரு அறிவியல் பார்வை, ஒரு சமூக பார்வை, ஒரு கவிதை நயம், நிலம் என்னெல்லாம் நமக்கு பண்ணுது, அதெல்லாமே வந்து இந்த நிலம்ங்கிற கவிதையை படிக்கும்போது நமக்கு வந்து தோணுச்சு. பொதுவாவே வந்து நிலம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல சொல்றது நம்மளோட பூமி. ஏன்னா நம்ம பூமியில தானே வசிக்கிறோம். பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுமையின் சின்னமா தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்போம். அதான் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கும் போது நிலத்தை எப்பயுமே பொறுமையோட சின்னமா சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், ஒரு வாலிப பருவத்துல இருக்கும்போது நம்ம ரொம்ப அஜிடேட் ஆவோம். நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது, என்னடா இது இப்படி நடக்குதே, இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே தப்பு பண்றோமே அப்படின்னு ஒரு கொந்தளிப்பு நிலையில ஒரு நெருப்பு மாதிரி நம்ம இருப்போம். நம்ம வந்து தட்டி கேட்டா கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா ஒரு வயது வரும்போது, அந்த 30, 35 வயது வரும்போது நெருப்புங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம அப்படியே பூமி மாதிரி மாற ஆரம்பிச்சிடறோம். எனக்கே வந்து அந்த டிரான்சிஷன் வந்து இந்த கவிதையை படிக்கும் போது புரிஞ்சுது. நான் என்னோட ஒரு 25ல இருந்து 30 வயது வரைக்கும் நான் என்னோட ஒரு ஒரு என்னோட வாழ்க்கையிலையும் என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நான் எப்படி இருந்தேன், 30, 35 வயது கடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நான் எப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கறத என்னாலேயே வந்து புரிஞ்சுக்க முடியுது. மனிதர்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்றது, வெளியே காட்டுற முகம் ஒன்னா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து உண்மையானது இருக்கும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இல்ல செல்ஃப் அனாலிசிஸ்னு பண்ணும்போது கண்டிப்பா என்கிட்ட வந்து இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பொறுமைசாலியா மாறி இருக்கேன் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். அது இந்த நிலம்ங்கிறது படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் எல்லாம் வந்து தோணுச்சு. அப்ப நிலத்தை பத்தி படிக்கும்போது விதைகளின் கருவறை, நிலக்கரியின் சிறையறை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விதைகளின் ரொம்ப அழகான வரிகள். ஒரு நம்ம நிலத்துக்குள்ள வந்து ஒரு விதைய ஊன்றி வச்சோம் அப்படின்னா அது கருவறை மாதிரி ரொம்ப பாதுகாப்பா சில நாட்கள்ல இருந்து மாதங்கள் வரைக்கும் அதை ரொம்ப பாதுகாப்பா வைக்கும். எப்ப வந்து அதை வளர வைக்கணுமோ அதே மாதிரி தெரியும். அதே மாதிரி இப்ப நம்மளோட அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா நிலக்கரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளா நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா. இப்ப நம்மளோட இது அரசியலுக்கு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்ப இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இப்ப பெட்ரோல் அந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இன்னும் பொருளாதாரம் மோசமாகும் அப்படின்னு வந்து பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப நிலக்கரியை வந்து அது அப்படியே வந்து சிறை கைதி மாதிரி நிலக்கரியை வந்து உள்ள வச்சிருக்கு அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னொன்னு ஜியோ எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து ஒண்ணு சொல்லுவோம் இந்த நிலத்தை பத்தி சொல்லும் போது. அப்ப வந்து அது என்ன, அததான் ஆசிரியர் இங்க சொல்றாரு. கடும் சூட்டை உள்ளே வைத்திருந்தாலும் பூமியோட பேர் வந்து பூகோளம் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றார். அதே மாதிரி நிலத்தோட ஒரு சிறப்பம்சம் வந்து என்ன அப்படின்னா, எதை புதைத்தாலும் ஏற்றுக்கொள்ளும். அதுக்குள்ள நம்ம எண்ணத்தை புதைச்சு வச்சாலும் அது வந்து ஏத்துக்கும். நல்லதை துளிர்க்க வைக்கும், தீயதை செரித்து விடும் அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. நல்ல விதைகள் இல்ல வந்து மக்கக்கூடிய பொருட்கள் அது மாதிரி எல்லாம் நம்ம நிலத்துல போட்டோம்னா கொஞ்ச நாள்ல வந்து அதை வந்து செரிச்சு ஒரு உரமாவோ நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஆனா வந்து தீயதை வந்து செரிச்சிரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வந்து நம்ம இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, மனிதன் வந்து எவ்வளவு மோசமானவன்னா, பிளாஸ்டிக் பொருள் நமக்கு நம்மளோட வசதி வாய்ப்புகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதை எந்த கவலையுமே இல்லாம நம்ம வந்து அப்படியே நிலத்துல போட்டுறோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் வந்து செரிமானம் ஆகணும் அப்படின்னா அது அரையாயுட்காலம் வர்றதுக்கே 400ல இருந்து 450 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும்னு சொல்றோம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் பொருளை வந்து எந்த ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது கில்ட்டி கான்சியஸ்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு போறோம். அப்ப வந்து இந்த பூமி வந்து அத்தனையும் என்ன பண்ணும், அதால என்ன பண்ண முடியும்? ஒரு இயற்கையா மக்கக்கூடிய பொருளை போட்டா ரொம்ப எளிதா அதை வந்து மக்க செஞ்சிரும். ஆனா வந்து இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம போடும்போது இந்த பூமி மேல நமக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலானவங்க அதை பண்றாங்க. அரசு வந்து எவ்வளவு தூரம் சொல்லுது,
நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கும் போதே மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் அதை பண்றோம்? என்னோட சிறு வயதிலேயே நான் வந்து இத பத்தின புரிதல் இல்லாததுனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணுனேன். ஆனா இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து நான் என்னோட பையனுக்கு, என்னோட கணவருக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு பிரிச்சு கொடுங்க. அத வந்து எங்க வீட்டுல ரொம்ப ரெகுலராவே என்னோட என் பையனுக்கு வந்து சொல்லணும். அப்ப அவன் வந்து ஒரு பிளாஸ்டிக்க எடுக்கிறான் அப்படின்னா, அதை ஜஸ்ட் லைக் தட் போய் நார்மல் வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள போடக்கூடாது. டஸ்ட்பின்ல போடக்கூடாது. பிளாஸ்டிக்குன்னு அம்மா தனியா ஒரு பேக் வச்சிருக்கேன். அதுலதான் நீ போடணும் அப்படிங்கறத நான் இப்ப இருந்து ஃபாலோ பண்றேன். அப்ப அது ஒரு பெரிய அளவானதுக்கு அப்புறம் மறுசுழற்சி பண்ற இடத்துக்கு நாங்க வந்து அதை கொடுக்கிறோம். இத பண்றது வந்து ஒரு சின்ன ஒரு வாழ்வியல் மாற்றம் தான். ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆன்ம திருப்தி கிடைக்குது. நான் வந்து இந்த நிலத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஆன்ம திருப்தி வந்து எனக்கு அதுல வந்து கிடைக்குது. அப்ப நம்மள சுற்றி இருக்கிற இந்த இயற்கை மேல, இந்த இந்த நிலம் மேல நமக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கணும். ஏன்னா இந்த நிலம் தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. ஆனா அத பத்தின கவலையே இல்லாம எல் எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டே போறோம். அது வந்து நம்ம மாத்தணும் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி நிலத்தை பத்தி சொல்லும் போது இதுல வந்து கொஞ்சம் வரலாற்று பார்வையும் எனக்கு வந்து வந்துச்சு. நிலம் வந்து எத்தனை மனிதர்களை வந்து பார்த்திருக்கும். இந்த உலகம் தோன்றின எவ்வளவோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி வந்து தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை குணாதிசயம் வாய்ந்த மனிதர்கள். அப்ப அந்த நல்ல மனிதர்களையும் பார்த்திருக்கும், தீய மனிதர்களையும் பார்த்திருக்கும், சர்வாதிகாரியையும் பார்த்திருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு சாந்தமான முறையில இருக்கிறவங்களையும் பார்த்திருக்கும். எல்லாருமே வந்து இந்த ஐம்பூதங்கள்ல ஏதாவது ஒண்ணுல வந்து கண்டிப்பா போயிருப்பாங்க இல்லையா? நெருப்புல எரிஞ்சோ இல்ல வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணியோ நிலத்துக்கடியிலையோ போயிருப்பாங்க. அததான் அந்த ஆசிரியர் வந்து சொல்றாங்க. எல்லா வகை மனிதர்களையும் பார்த்துவிட்டு ஏதும் தெரியாதது போல் இருப்பது நிலம், எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிந்தது போல் இருப்பது மனித குணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு வரிகள். நான் வந்து எப்பயுமே வந்து தலைகணம் பிடிச்சவனா இருக்கக்கூடாது. என்னைக்குமே என்னோட வாழ்க்கை தான் ஒரு நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஐம்பூதங்கள்ல என்னைக்காவது மனிதனா பிறந்த ஒருவன் வந்து கண்டிப்பா உள்ள போயேதான் ஆகணும் அப்படிங்கறத நம்ம செய்யற எல்லாத்தையுமே நிலம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து உனக்கு எதுவுமே தெரியல, ஆனா நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எவ்வளவு ஆணவத்துல ஆடுற. எனக்கு எல்லாமே தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து எனக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் படிக்கும் போது நம்மளோட தலைகணம் நம்ம இன்னமுமே வந்து கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கவிதை படிக்கும் போது, இந்த வரிகள் படிக்கும் போது எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி நிலம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம எதையாவது வச்சோம்னா அது அப்படியே பத்திரமா அதுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். அதை எடுத்து செலவு பண்ற பழக்கமே வந்து நிலத்துக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் இருந்தப்ப அடியில சுரங்க பாதைகள் தோண்டியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பொன் பொருள் எல்லாத்தையுமே பூமிக்கு அடியாழத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அதை தோண்டி எடுத்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நமக்கு வந்து தோணுச்சு. அப்ப நிலம் எல்லாவற்றையும் சேகரித்து தனக்குள் வைக்கிறது. நீர், விதை, தங்கம், நிலக்கரி, இது எல்லாத்தையுமே. ஆனா இதெல்லாம் ஒரு மனுஷனோட கையில கிடைக்கும் போது மனுஷன் வந்து என்ன பண்றான்? எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறான். இல்ல நிலம் தனக்குள்ள புதைச்சு வச்சு ஒரு ஒரு விஷயமா நமக்கு கொடுக்குது, நெல்மணிகள் கொடுக்குது அப்படின்னா அதை பறிச்சு செலவு பண்ணிடுறான் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. அப்ப நிலம் நமக்கு நிறைய விஷயங்கள் தருது. அத வந்து ஆனா நம்ம நிலத்துக்கு என்னத்தை திருப்பி தர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஆசிரியர் வந்து அந்த கவிதையை வந்து முடிக்கிறாரு. அதே மாதிரி பூமி ஒரு இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம மனித மனம் வந்து சில நேரங்கள்ல கிரேசியா யோசிக்கும். எனக்கு அந்த மாதிரி யோசிப்பேன். வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஆவணம், ஆணவம், ஒரு ஒரு எழுத்து வந்து உள்ள மாறி இருக்கும். ஆவணம், ஆணவம். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம வந்து மாத்தி மாத்தி போட்டு பார்ப்போம். ஆவணம், ஆணவம் அப்படின்னு. அப்ப அத இது பண்ணி ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. பூமி ஒரு ஆவணமாய் இருக்கிறது, என்றும் ஆணவமாய் இருந்ததில்லை. நாம் ஆவணமாய் இருந்ததில்லை, என்றும்
ஆணவமாய் மட்டுமே இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆவணம் ஆணவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய வச்சு விளையாடி இருப்பாரு. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நமக்கு திருப்பி சொல்லுது. மனிதன் வந்து எப்பயுமே மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சான்றா ஒரு ஆவணமா தான் இருக்கணுமே ஒழிய ஆணவமா இருக்கக்கூடாது. பூமி எப்படி இருக்கோ ஆவணமா அது மாதிரி மனிதனும் இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் இந்த ஐம்பூதங்கள் தானேன்னு. அதுல இந்த நிலம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு. அது வந்து எப்பயுமே சுவாசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த நிலம் சுவாசிக்கிறதுக்கு நம்ம வந்து குடுக்கறோமா? ஒரு வழிவகை குடுக்கறோமா? எல்லா குப்பைகள், அழுக்குகள் எல்லாத்தையும் நம்ம அந்த நிலத்துல தான் கொண்டு வந்து போடுறோம். போட்டு அந்த நிலத்தோட நிம்மதியவே வந்து கெடுக்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் பூமி வந்து ஒரு பொறுமையோட சகிப்புத்தன்மையோட சகிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு நேரத்துல பூமி வந்து வாயே திறக்காத வரையில்தான் நம் வாழ்வு வளமாகும். வாய் திறந்தால் வாய்க்கரிசி விழலாகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன பூமி அதிர்ச்சி வந்துச்சு. மனிதனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஒண்ணுமே பண்ண முடியல. அதுதான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. நல்லா இருக்கும். இந்த நிலம் பத்தி இந்த கவிதைகள் படிக்கும்போது, ஒரு அம் நம்மளோட கனிம வளங்கள் சுரண்டலா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம நம்ம இந்த நிலத்த வந்து எவ்ளோ மோசமான வகையில நடத்துறோம். ஒரு தொழில்மயமாக்கத்துக்காக வேண்டி, இயற்கை வளங்கள வந்து எந்த அளவுக்கு அழிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆசிரியர் வந்து இந்த நிலம் அப்படிங்கிற அ அ கவிதை தொகுப்புல வந்து சொல்றாரு. ஒரு 11 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பா இருக்கு. இதுல கடைசியா வந்து 5வது ஐம்பூதம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர். இந்த நீர் வந்து பார்த்தோம்னா, இப்ப இந்த ஐம்பூதங்கள் ஒன்னொண்ணுமே ஒரு நமக்கு முக்கியம். ஆனா, இந்த நீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இத கொஞ்சம் நம்ம அறிவியல் பூர்வமும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த உலகம் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி வந்து ஒரு நெருப்பு கோலம் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அது எல்லாமே கடினப்பட்டு, இறுகி, பாறைகளா மாறி, அதுக்கப்புறம் வந்து நீர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாச்சு. H2O அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 2 ஹைட்ரஜன் ஆட்டமும், ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டமும் சேர்ந்து தான் வந்து நீர் அப்படிங்கிற H2O வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றோம். எப்ப வந்து இந்த இதுல நீர் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாச்சோ, அதுக்கப்புறம் தான் உயிர்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து தோண ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நீருக்கும் நமக்கும் நெடிய பந்தம். நீர்தான் நமக்கு ஆதி சொந்தம். நீரிலே பிறந்தோம், நீரிலே வளர்ந்தோம், நீராய் இருந்தோம், நீருக்காக சண்டையிடுகிறோம், நீருக்காக மண்டியிடுகிறோம் அப்படின்னு ஆசிரியர் வந்து நீர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு சினிமா வரிகள், பாடல் வரிகள் வந்து ஒண்ணு இருக்கு. வைரமுத்து அவங்க எழுதுனது. "நதியே நதியே காதல் நதியே நீரும் பெண்ணும் ஒன்றானோ" அப்படின்னு சொல்லிட்டு நீரையும் பெண்ணையும் வந்து படுத்தி எழுதியிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து நீர் எப்படி அதே மாதிரி ஒரு பெண்ணும் வந்து மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா நீரையும் பெண்ணையும் ஒப்புமைப்படுத்தி எழுதியிருப்பாரு. அது படிக்கும்போது எனக்கு அந்த பாடல் வரிகளும் இந்த இடத்துல வந்து ஆஹ் தோணுச்சு. அதே மாதிரி இந்த நீர் அப்படிங்கும்போது ஆசிரியர் கொஞ்சம் நீரையும் நெருப்பையும் சேர்த்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, வெப்பத்தை விவாகரத்து செய்த தண்ணீர் பனிக்கட்டியாகிறது. வெப்பத்தோடு கை குலுக்கிய தண்ணீர் ஆவியாகிறது. வெப்பத்தோடு கட்டி புரண்ட தண்ணீர் வெந்நீர் ஆகிறது. வெந்நீரான நீர் நன்னீர் ஆகிறது. ஏன்னா வெந்நீர்ல வந்து எந்த கிருமிகள் எதுவுமே இருக்காது. அப்ப வெந்நீரா இருக்கிற ஒரு நீர் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்ற நன்னீரா மாறிடுது அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. ரொம்ப அழகான வரிகளா இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணீரும் ஏற்றத்தாழ்வும். தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரிதான். இந்த தண்ணீர் அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். முன்னாடி வந்து இந்த சாதிய வேறுபாடுகள் இருக்கப்ப அவங்க முதல்ல காட்டுற வேறுபாடே வந்து பார்த்தோம்னா தண்ணீர்ல தான் காட்டுவாங்க. அவங்க தொட்ட தண்ணிய நாங்க தொடமாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு வந்து இருக்கும். ஆனா தண்ணிக்கு வந்து அந்த வேறுபாடு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாரு. தண்ணீரின் குணமே ஓடி பாய்ந்து உதவுவதுதான். பள்ளத்தை எல்லாம் சமப்படுத்தும், ஏற்றத்தாழ்வை சமன்படுத்தும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி மனிதனுக்கு நீர்தான் மூலம், குலம், கோத்திரம், பொய்யான சாதிகளை உருவாக்கி போட்டுக்கொள்கிறோம் சண்டை அப்படின்னு தண்ணிய பத்தி
தண்ணியினால உருவாகக்கூடிய சண்டைகளை பத்தி ஆசிரியர் வந்து சொல்றாரு. இத படிக்கும்போது, இன்னைக்கு தண்ணீர் பற்றி படிக்கும்போது, இப்ப நேத்தோ இன்னைக்கோ வந்து ஒரு கர்நாடகால இருந்து அணை கட்டுறதுக்கான ஒரு இது வந்து நடக்குது. அவங்க ஏற்கனவே வந்து அந்த அவங்க கிட்ட இருந்து நமக்கு வர்ற தண்ணீர் வந்து நம்மளோட டெல்டா விவசாயிகளுக்கு வந்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து அவங்க வந்து ஒரு அணை கட்டணும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப வந்து இத இப்ப இருக்கிற அரசாங்கம் எவ்வளவு தூரம் சட்டப்பூர்வமா எதிர்கொண்டு நமக்கு தேவையான அந்த தண்ணீருக்கு தேவையான உரிமைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற அந்த விஷயமும் எனக்கு இத படிக்கும்போது அதுவும் மனசுல வந்து தோணுச்சு. அதே மாதிரி இப்ப நாம எல்லாருமே மனுஷங்க. இந்த நமக்குள்ள வந்து தண்ணீர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. மனித உடலில் தண்ணீர் 70 விழுக்காடு. அதில் 20 விழுக்காடு குறைந்தால் சந்திப்போம் சுடுகாடு அப்படின்னு சொல்றோம். இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்துரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம உடம்புல இருக்க அந்த தண்ணீரோட அளவை வந்து நம்ம சரியான விதத்துல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான். இந்த உலகத்திலேயே முதல் முதல் உயிரினம் தோன்றினது வந்து தண்ணீரில தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து குழந்தையா கருவறையில வந்து உருவாகுறாங்க அப்படின்னா, அந்த கருவறையில இருக்கிற தண்ணீருக்குள்ளதான் நம்ம வந்து இருக்கிறோம். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சுதான் நாம வந்து இந்த உலகத்துக்கு வர்றோம். அதே மாதிரி நம்மளோட கடைசி பயணம் முடிக்கும் போதும் தண்ணீர் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொடர்புடையதா இருக்கும். அந்த இறந்தவங்களை வந்து கடைசி சடங்குகள் செய்யும் போது நீர்ப்பானை எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி அவங்கள 3 தடவை அவங்களோட மகனையோ மகளையோ சுத்தி வர சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்கள எரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா எரிச்சு முடிச்சுட்டு அந்த சாம்பலை வந்து ஏதாவது வந்து ஒரு நீர்நிலையில போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா, மனிதன் வந்து நீரிலிருந்து தோன்றினால் ஏதாவது ஒரு விதத்துல நீருக்கே திரும்பி போறான் அப்படிங்கறதான் இந்த கவிதை வரிகள் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணீரை பழிப்பவனுக்கு தண்ணீரில் தான் கண்டமும் கடைசி காண்டமும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம எப்படி வந்து நிலத்தை ரொம்ப மோசமா நடத்துறோமோ, அதே மாதிரி தண்ணீரையும் ரொம்ப ரொம்ப அலட்சியமா, ரொம்ப மோசமா நடத்துறோம். இது வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்ப எப்படி அப்படின்னா, நானும் எங்க எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய இதெல்லாம் போவோம். பொழுதுபோக்குக்காக நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போவோம். நாங்க மெயினா அஹ் போற இடங்களே வந்து நீர்நிலைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பயணங்கள் வந்து போயிருப்போம். நிறைய இடங்கள் போயிருக்கோம். ஆனா எப்பயுமே ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்தை நோக்கி நாங்க போனோம் அப்படின்னா எங்களுக்கு எப்பயுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வந்ததே கிடையாது. ஏன்னா நானாகட்டும், என் கணவன் ஆகட்டும், என்னோட பையன் ஆகட்டும், எப்பயுமே தண்ணீரை வந்து பழிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னா அந்த தண்ணீர்ல ஏதாவது ஒரு குப்பையோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து எவ்வளவு சிரமப்பட்டாவது அந்த இடத்த விட்டு அதை நம்ம வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்ப வந்து நம்ம இயற்கைக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து நல்லது செய்யறோம் அப்படின்னா அந்த இயற்கை நமக்கு திருப்பியும் வந்து நல்லது செய்யும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப ஆசையா ட்ரிப்பு போனாங்க, தண்ணி இருக்குன்னு. ஆனா அங்க தண்ணியே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க எப்ப போனாலுமே வந்து ஈவன் ரொம்ப கடும் கோடை காலத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்க போறோம்னா கூட அந்த இடத்துல எங்களை சந்தோஷப்படுத்துற அளவுல தண்ணீர் வந்து என்னைக்குமே இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு இயற்கைக்கான ஒரு பந்தம் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி தண்ணீர் வந்து மனிதனோட அந்த படிநிலைகள்ல ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு. தண்ணீர் குழந்தையாய் வருகிற பொழுது குடிநீர் ஆகிறது. வாலிபனாய் வருகிற பொழுது வயல்வெளிகளில் நெல்மணி ஆகிறது. சீற்றம் கொண்டு வரும்போது சுடுகாடாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்றாங்க. சுனாமி வந்தப்ப நம்மளால ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? மனிதன் வந்து பேராற்றல் மிக்கவனா இருக்கான். எதை வந்தாலும் சமாளிச்சுக்க முடியும்னு நினைக்கிறான். ஆனா அந்த கடல் பொங்கி வரும்போது நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்ப இது பார்க்கும்போது மனிதன் வந்து இயற்கையோடு சேர்ந்துதான் வாழணுமே ஒழிய இயற்கைய வந்து ரொம்ப மோசமான வகையில இல் ட்ரீட்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல தோணுச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு சைட் ஹெட்டிங் வந்து நானே கொடுத்துட்டேன். இப்ப வந்து பெரும்பாலானவங்க இந்த நகரமயமாக்கல்ல ஒருத்தருக்கும் ஒரு சொந்த வீடு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படுது. இது வந்து இந்த வளர்ச்சி, இயற்கை அழிப்பு இது ரெண்டுமே வந்து எப்போதுமே ஒன்னோட வந்து கான்ட்ரவர்சிஸ் தான். எதிர்மறையா தான் எப்பயுமே இருக்கும். நம்ம வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப வந்து
இயற்கைய என்ன பண்ணும், ஏன்னா இயற்கையை சார்ந்து இருக்கிறோம். ஆனா இயற்கை வளங்களை ஒரு அளவுக்கு அதிகமா நம்ம வந்து சூறையாடுறதுதான் வந்து தப்பு. இங்க வந்து மனிதனோட சுயநலம் தான் இவ்வளவு தூரம் சூறையாடுறதுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப வந்து பெரும்பாலான இடங்கள்ல நகர்மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிகள் இருந்த இடத்துல எல்லாம் அதை சமதளப்படுத்தி நம்ம வந்து வீடுகளா கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம். அப்ப வந்து மழை வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கறதான் ஆசிரியர் இந்த இடத்துல கவிதையில சொல்லியிருப்பாரு. மழை வந்து தங்கும் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறோம். மழை வெள்ளமாய் வந்து நம் வீட்டை ஆக்கிரமிப்பு செய்கிறது. நிவாரணம் கேட்கிறோம். மழையின் வீட்டை நாம் ஆக்கிரமிப்பு செய்ததற்கு மழை யாரிடம் நிவாரணம் கேட்கும் அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தண்ணீரை பத்தி பேசும்போது நம்ம வந்து கண்டிப்பா சிப்பி முத்தை பத்தி சொல்லணும். இதுல வந்து என்ன அப்படின்னா, நிறைய மழை துளிகள் வந்து கடல் மேல விழுகும். ஆனா ஏதோ ஒரு துளிதான் வந்து சிப்பிக்குள்ள போய் விழுகுது. அந்த ஒரு மழை துளிதான் என்னவா மாறிடுதுன்னா முத்தா மாறுது. அப்ப அந்த அந்த நீருக்கும் முத்தா மாறுறதுக்கும் ஆசிரியர் வந்து வர்ணனை பண்ணி அந்த இடத்துல ஒரு கவிதை வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த காசு, தண்ணீர் இது ரெண்ட பத்தி சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்னைக்குமே காசுக்கு வந்து ஒரு மதிப்பு வந்து இருந்துட்டே இருக்கும். முன்னாடி காலத்துல ஒரு 70கள்ல 80கள்ல எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனா காசு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்பு காசை தண்ணீராய் இறைக்கிறாயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன்டா இப்படி வந்து காசை தண்ணி மாதிரி இறைக்கிற? ஏன்னா தண்ணி நிறைய கிடைச்சது, காசு இல்ல. அப்ப நம்ம ஆடம்பர செலவுகள் பண்ணும்போது இந்த சொல்லாடல் வரும். காசை ஏன்டா இப்படி தண்ணியா இறைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து காசும் கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்ப இன்று தண்ணீரை போல காசையும் சேமித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனுஷனுக்கு வந்து இந்த காசு, தண்ணி இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்சோம்னாதான் நமக்கு வந்து நாளைக்கு எதிர்காலத்துல அது வந்து உபயோகமா இருக்கும். காசை தண்ணி மாதிரி செலவு பண்றது, அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார சிக்கல் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில வந்து நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே வந்து ஏதாவது வாங்கு 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 அப்படின்னு தான் நம்மள வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம காசையும் சேமிச்சு வைக்கணும். அப்பதான் அதே மாதிரி தண்ணீரையும் வந்து சேமிச்சு வைக்கணும். அப்பதான் அது ரெண்டுமே நம்மளோட எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அந்த காசு தண்ணீர் அப்படிங்கிற அந்த ஒப்புமை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தண்ணீர் வந்து நமக்கு சாபம் கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு கவிதை வந்து சொல்லியிருப்பாங்க. தண்ணீரில் பிறந்தோம் என்று சொல்கிறோம் நாம், பிறந்த வீட்டுக்கு துரோகம் செய்கிறோம். அது வாழும் வீட்டை வளைத்து போடுகிறோம். குளத்தில், ஏரியில், நதியில் வாழ்ந்த மீன்கள், தவளைகள், நண்டுகள், நீர்வாழ் உயிரினங்களின் சாபம்தான் நாம் வெள்ளத்தில் மிதக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்து நமக்கு சாபம் கொடுத்தா எப்படி இருக்கும். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல எல்லாம் பெரிய மழை வரும்போது நிறைய பேரு ரொம்ப சிரமப்படுறாங்க. அததான் தண்ணீரோட சாபம் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது கூட வந்து எதிர்காலத்துல நிஜமாகறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. தண்ணீர் விளையும் தங்கம் விளையும் ஒன்றாக வரும் காலம் வரும். தண்ணீரை அடகு வைத்து தன் வீட்டு கடனை அடைக்கும் நேரமும் வரும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு. தண்ணீர் விலையும் தங்க விலையும், இப்ப தங்கம் வந்து விலை ஏறி ஏறி போயிட்டே இருக்குது. ஆனா ஒரு ஒரு 150 வருஷம் 200 வருஷம் நம்ம இப்படி அளவில்லாம நம்ம இயற்கை வளங்களை அதிக அளவுல சுரண்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில தங்கம் விலையும் தண்ணீர் விலையும் ஒன்னா போயிரும். தண்ணிய அடமான வச்சுதான் நம்மளோட வீட்டு கடனை அடைக்கக்கூடிய நிலைமை நம்மளோட எதிர்கால சந்ததிகளுக்கு வந்துருமோ அப்படின்னு ஆசிரியர் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியா இந்த கவிதையை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நீர் போல நாம் மாற வேண்டும். கிடைத்த பாத்திரத்தை திறம்பட நிரப்ப வேண்டும். செம்புல பெயல் நீராய் கலக்க வேண்டும். கொண்ட குறிக்கோளை அடைவதற்கு நதியிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நம்ம இத கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா, ஒரு திடப்பொருள் இருக்கு அப்படின்னா அந்த திடப்பொருள் வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட
நீளம், அகலம், அதுக்கு ஒரு வால்யூம்னு சொல்லுவாங்க, கன அளவு, இது எல்லாமே பரப்பு, இது எல்லாமே இருக்கும். அதனால நமக்கு அது வந்து நல்லா தெரியுது. ஒரு இடத்துல வச்சா அது அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்குது. அதே வந்து காற்றுக்கு எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம ரொம்ப தூர தூரமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அது 2க்கும் இடையில ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். ஆனா வந்து என்னன்னா, ரொம்ப தூர தூரமா இருக்கிறதுனால, அது வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறது தான் வந்து தண்ணீர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் அந்த H2Oங்கிறது இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப நெருக்கமாவும் இருக்காது. திடப்பொருள் மாரி. ரொம்ப ரொம்ப தூரமா இருக்காது. வாயு மாதிரியும். இடையில இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ஒரு வடிவம் எல்லாம் கிடையாது. அது வந்து எந்த பாத்திரத்துல எடுத்து வைக்கிறோமோ, அந்த பாத்திரத்தோட வடிவத்துக்கு அது வந்து மாறிரும். இதுதான் வந்து நீரோட ஒரு குணாதிசயம். அப்ப நாம வந்து ஒரு நல்ல நீரா இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும், அந்த இடத்துல நம்ம தகவமைத்துக் கொள்ளக்கூடியவங்களா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நதிய பத்தி சொல்லும்போது, நமக்குன்னு ஒரு ஒரு நீடித்த குறிக்கோள் வந்து இருக்கணும். இந்த குறிக்கோள் வந்து வயசுக்கு வயசு மாறும். பள்ளி படிக்கும்போது நான் ஒரு நல்ல கல்லூரியில சேரணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். நல்ல கல்லூரி முடிச்சு நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். என்னோட குடும்பத்தை முன்னேற்றணும்னு இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி நாம வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது தன்னை சார்ந்ததா மட்டும், நானு என்னோட குடும்பம்ங்கிறத சார்ந்ததா மட்டும் இல்லாம, இந்த சமுதாயத்தை சார்ந்ததா இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கும்போதுதான் நம்மளோட கடைசி காலம் வரைக்குமே வந்து எனக்கு நானு அப்படி என் குடும்பங்கிறத தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நீடித்த பார்வையோட ஒரு நீடித்த குறிக்கோளோட நாம என்ன தொழில்ல இருக்கோம் இல்ல நம்ம என்ன துறையில இருக்கோமோ அதன் மூலமா இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துல இருக்கிற மக்களோட மேம்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு நதி போல நம்ம வந்து ஓடிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இதை படிக்கும் போது என்னோட ஒரு புரிதலா இருந்தது. 30 வயசு வரைக்கும் என்ன கேட்டா நான் கூட வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சுயநலவாதியா நானு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அதுவும் சிறப்பா இந்த மாதிரி ஒரு கவிதை புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப எளிமையான முறையில நமக்கு நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கவிதை நூல்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கடைசியில அப்படிதான் நம்மளோட குறிக்கோள் வந்து ஒரு பரந்துபட்டதா ஒரு சமுதாயத்தை என்ன பலத்த சமுதாயத்துக்கு நான் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த நீர் அப்படிங்கறதோட ஆசிரியர் வந்து முடிச்சிருக்காரு. நான் கூட முதல்ல நினைச்சேன் ஏன் வந்து இப்ப நம்ம பொதுவாவே ஐம்பூதங்கள்னு சொல்லும் போது நமக்கு முதல்ல வர்றது வந்து நீர் தான் வரும். நீர் தான் வரும். ஏன்னா நம்ம நிறைய நீரை தான் பெரும்பாலும் எல்லாருமே உபயோகப்படுத்துறோம். ஆனா ஏன் வந்து ஆசிரியர் நீரை வந்து கடைசியில வச்சாரு அப்படின்னு எனக்கு முதல்ல தோணுச்சு. ஆனா கடைசியில இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரு உயர்ந்த குறிக்கோளோட நதி போல ஓடிட்டே இருக்கணும். அந்த நதி போல ஓடுற வாழ்க்கையில நம்ம நம்மளோட குடும்பம் நம்மளோட உறவினர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நாம வாழ்ற சமூகம் அதுல வாழ்ற மக்கள் அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஆனா என்ன மாற்றத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துல ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து படிக்கிறவங்களுக்கு வரணும் தான் ஆசிரியர் வந்து நீரை கடைசியா வச்சு கடைசியில நதி போல நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிச்சிருக்காரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். வெறும் 65 பக்கங்கள் மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு கடினமான ஒரு கவிதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்ல. ரொம்ப எளிமையா இருக்கு. இது வந்து நமக்கு ஆன்லைன்லயுமே பிடிஎஃபா அவைலபிளா இருக்குது. நாம வந்து இத பகிரவும் செய்யலாம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த புத்தகம். நம்மளோட பார்வையே மாற்றக்கூடிய வகையில இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்துல வந்து இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல என்னோட இந்த புத்தக மதிப்புரையை வந்து பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அறிவே ஆற்றல் குழுவுக்கும் என்னோட நன்றியை நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.